கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அமைச்சரின் மகள் மற்றும் பாஜக இளைஞரணி தலைவர் என்று முக்கிய பிரபலங்கள் நேரடியாக மோதும் நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது தெற்கு பெங்களூரு. தொகுதியை கைப்பற்ற காங்கிரசும் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை தக்கவைக்க பாஜகவும் முனைப்பு காட்டி வருகின்றன. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மக்களவைத் தேர்தலில் அதிகம் உற்று நோக்கும் தொகுதியாக மாறியுள்ளது தெற்கு பெங்களூரு தொகுதி. இந்த தொகுதியில் நடப்பு மக்களவை உறுப்பினரும் பாஜக தேசிய இளைஞரணி தலைவருமான தேஜஸ்வி சூர்யா களம் காண்கிறார். மறுபுறம் இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில போக்குவரத்து அமைச்சர் ராமலிங்க ரெட்டி மகள் சௌமியா ரெட்டி களமிறக்கப்பட்டுள்ளார். இதுவே தெற்கு பெங்களூரு அதிக கவனத்தை பெற வைத்திருக்கிறது. இருவருக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. 2018 ஜெயநகரிலிருந்து கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சௌமியா ரெட்டி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். சுற்றுச்சூழல் ஆர்வலரான அவர் காங்கிரஸ் கர்நாடக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து வருகிறார். அதேபோன்று தேஜஸ்வி சூர்யா வழக்கறிஞர் மற்றும் RSS இயக்கத்தை சேர்ந்தவர். கர்நாடக இசையில் பயிற்சி பெற்ற அவர் பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றும் அரிஸ் இந்தியா என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தெற்கு பெங்களூருவை பொறுத்தமட்டில் கோவிந்தராஜ் நகர், விஜயநகர், ஜெயநகர், பொம்மனஹள்ளி உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 2வது முறையாக இந்த தொகுதியில் களமிறங்கியுள்ள தேஜஸ்வி சூர்யா 10 ஆண்டுகள் பிரதமர் மோடி ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். வலுவான அரசியல் பின்னணி கொண்ட சௌமியா ரெட்டி மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களான குடும்பத்திற்கு மாதந்தோறும் அரசால் வழங்கப்படும் 2000 ரூபாய் திட்டம், இலவச மின்சாரம், இலவச பேருந்து உள்ளிட்ட மாநில அரசு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகளை திரட்டி வருகிறார். So people are definitely have lost faith in the 10 years of BJP in the past. They said 2 crore guarantee 10 years ago. What happened to that? MSP double for farmers. What happened to that? Women's safety. What happened to that? Each and everybody across the country is fed up of BJP, and definitely there is going to be a change. You will see on the 4th of June that India Alliance is going to form a government. தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும், சௌமியா ரெட்டியை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேஜஸ்வி சூர்யா 27.87 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அவருடைய வெற்றி 2வது முறையாக இந்த தேர்தலிலும் தொடருமா அல்லது சௌமியா ரெட்டி வெற்றி பெறுவாரா என்பது வாக்காளர்கள் கையில்தான் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.